நாங்க வந்துட்டோம்னு சொல்லு, செமிஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி நம்ம இந்தியா கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்கோங்க. இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 195 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகி போச்சுங்க. என்னப்பா இம்புட் ரன் எடுத்தாங்க, இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணணும்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், பவர் பிளேல அதிரடி காட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா பவர் பிளேக்குள்ளே எனக்கு 2 விக்கெட் போயிடுச்சுங்க. அபிஷேக் சர்மா அகிலேஷனோட பால்ல ஹெட்மேருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இதுல ஹெட்மேரு, நீங்க தானே என் கேட்சை விடுவீங்க, நான் யார் கேட்சையாவது விடுவேனா, நான் எப்படி பாஞ்சு பாஞ்சு கேட்ச் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மாவோட கேட்சை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இசான் கிசானோட கேட்சையும் பிடிச்சிட்டாருங்க. பவர் பிளேக்குள்ள 2 விக்கெட் போனோடனே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. என்னப்பா இப்படி விக்கெட் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்பதான் சஞ்சு சாம்சன் இருந்துகிட்டு, பேசாம இருங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் ஒன் மேன் ஆர்மியா நின்று எப்படி விளையாடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. அவர் கூட பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு அதிரடி காட்டினாரு. அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ஒரு கட்டத்துல சூரியகுமார் யாதவ் ஜோசஃபோட பால்ல ரூதர்ஃபோர்டுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தாருங்க. மனுஷன் இன்னைக்கு தான் அவரோட ஒரிஜினல் இன்னிங்ஸை கொடுத்தாரு. சூப்பரா அதிரடியா விளையாண்டாரு. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது திலக் வர்மாவோட கேட்சை ஹெட்மேர் எப்படி பிடிச்சாருன்னா வேற லெவல்ல பிடிச்சு திலக் வர்மா தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாரு. ஹர்திக் பாண்டியா அதிரடி காட்டினாரு. அவர் அப்படியே சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவர் அவுட் ஆனவனே கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனவனே சிவம் துபே வந்தாருங்க. சிஎஸ்கே மேட்டுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு சிஎஸ்கே பிளேயர் நான் இருக்கேன்ல அப்படின்னு மனுஷன் 2 4 அடிச்சு ப்ரெஷரை ரிலீவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, கடைசி ஓவரில் 7 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ சஞ்சு சாம்சனு கடைசி ஓவரில் ஒரு 6 ஒரு 4 சொல்லிட்டு அடிச்சு ஈஸியாக மேட்சை முடிச்சு விட்டாருங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸை 5 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி நம்ம செமிஃபைனலுக்கு போயிட்டோம். உண்மையிலே இன்னைக்கு மேட்சை இந்தியா வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் தாங்க. ஏன்னா இவர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்றது தெரியும். ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கி இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் மாஸ் காட்டியிருக்காரு. 97 ரன் எடுத்திருக்காரு. மற்ற லீக் மேட்சஸ்ல விளையாடுறதெல்லாம் விஷயமே இல்லை. இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்ல இவ்வளோ ப்ரெஷரான மேட்ச்ல அதுவும் இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் கூட ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டேன், நான் என்னோட கடமையை கரெக்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து இந்தியாவை செமிஃபைனலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. பார்த்தீங்களா, கண்டிப்பா அதுக்காண்டே நம்ம சஞ்சு சாம்சனை பாராட்டியே ஆகணும். இப்போ இந்தியா செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க. செமிஃபைனல்ல நம்ம இங்கிலாந்தை எப்படியாவது வீழ்த்தி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா இருக்கு. செமிஃபைனல்ல நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.